நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த படம் தானே, உங்களுக்காக பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கடா, தினசரி படத்தை ரோஸ்ட் பண்ணுறதான். ஏய், நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? படம் நான் தானே பார்க்க போகிறேன். படத்தை பார்க்குறது வேணா நீயா இருக்கலாம்டா, ஆனால் உன் வீடியோ பார்க்குறது நாங்கள் தானே. உனக்கு நான் போர் அடிக்காமல் வீடியோ கொண்டு போகிறேன். ஆனால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு தட்டிடுறா. டே அப்பா, நானும் விதவிதமாக யோசித்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறேன்டா, ஆனால் பண்ணவே மாட்டேங்கிறீங்களாடா. தினசரி அப்படிங்கிற இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தோமா, நம்ம ஸ்ரீகாந்த். ஹீரோயின் ஒரு ஆங்கிலோ இண்டியன். இதுக்கு முன்னாடி அவங்கள எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்ல, ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க. நமக்கு இந்த படம் வந்ததே தெரியாது, அந்த படம் வந்தது எப்படி தெரியும்? நம்ம அப்படியே வீடியோக்குள்ளேயே போய் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரேம்ஜி காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டு வராப்ல. அவரோட ஹெட்செட்டை பார்த்தீங்களா? ஸ்கை ப்ளூ கலர், ஒயர்டு அண்டு கிரே கலர் ஸ்பாஞ்ச். இதே ஹெட்செட்டை ஹீரோயின் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க ஹீரோவோட வீட்டில். ஏண்டா, படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மிடா, இதெல்லாமாடா நோட் பண்ணிட்டு இருப்ப? படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் நோட் பண்ண போகிறோம். இங்கே ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தானே, எங்க ஆளை காணோம்? நம்ம ஹீரோவா பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோவோட ஆசை என்னன்னா, அவர் ஒய்ஃபு அவரை விட அதிகமாக சம்பாதிக்கணுமா. இவர் ஒரு 75,000 வாங்குறாரு, அந்த புள்ள ஒரு 80,000 வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பிள்ளைகிட்ட போய் டேக் ஹோம் எவ்வளோன்னு கேட்கறாரு. அது 42 சொன்னதும் கிளம்பலாங்கிறாரு. மூஞ்சில முடிக்க மாட்டேன், சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். எப்பா, 70,000 சம்பாதிக்கிறதே ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு போதுமானதுப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட யாராவது வந்து சொன்னால் காண்டாயிருவாரு. கண்ணா, 74,999 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா 74,999 ஒன்லிடா. இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு கேட்பாரு. ஏண்டா, அதுக்குன்னு நாங்கள் என்ன வந்து வாழ்ந்து கட்டிடா போக முடியும் வக்கால வழி. அவரோட டேடி MS பாஸ்கர், தம்பி இந்த வசதியான வாழ்க்கையை நோக்கிலாம் போகாதப்பா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்க அப்படின்னு சொல்லி இட்லி கடை ராஜ்கிரண் மாதிரி அட்வைஸ் பண்றாரு. நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவானாமா, கார் பங்களான்னு பார்க்க வேணாமா? அது நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறத பொறுத்து. நம்ம ஹீரோக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டை கொடுத்து ஒரு பாட்டுக்கும் போறாங்க. அந்த பாட்டெல்லாம் என்னால் இப்போ போட்டு காட்ட முடியாதுங்க, போட்டு காட்டவே முடியாது. ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொன்னா காப்பி ரைட்டே கதரும். பாட்டு முடிஞ்சா ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்த வந்து உரண்டை இழுக்கிறான். ஏலே ஹீரோ, பொண்ணுக்கு இங்க அநியாயம் நடந்துட்டு இருக்குலே அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு யாரு சொன்னான்னு தெரியல, நம்ம ஹீரோ என்ட்ரி ஆயிட்டாரு. யாரா உன்னை இங்க ஃபைட் பண்ண சொன்னா? யாரா நீ? எதுக்குடா என் காரை உடைச்ச? நான் தான் சார் ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு அடுத்த பொண்ணை காட்டுறதுக்காக புரோக்கர் வந்துட்டார். இந்த புரோக்கரை வீட்டுல இருக்கிற எல்லாரும் திட்டுறாங்க. என் தம்பி உங்களை கேவலமா திட்டினா கூட இப்படி பொண்ணுங்க போட்டோலாம் தூக்கிட்டு பூ மாதிரி சிரிச்சே வந்து நிக்கிறீங்களே, எப்படிங்க? என் பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறேன் அப்படி இப்படின்னு இந்த வீட்டு பக்கம் வராதன்னு சொன்னேனா? ஆனாலும் புரோக்கர் சொன்ன பொண்ணை பாக்கறதுக்கு போறாங்க. ஆனா உங்க ஃபேமிலி ஸ்டைல் என்னது இது? நல்லா இருக்கே. தேதி 5 ஆச்சுன்னா வட்டி கரெக்டா வந்துடணும்னு சொல்ல சொன்னாரு. ஏண்டா, 75,000 சம்பளம் வாங்கி வட்டிக்கு வாங்குறான்னா இவன் என்னடா அப்படி லக்ஸரியா வாழுவான்? அவர் இருக்கிற வீடு சொந்த வீடு. அப்பா ஏதாவது கடன் வச்சிருக்காரான்னா அதுவும் கிடையாது. இவர் எதுக்கு கடன் வாங்குறாருன்னா, இவங்க கிட்ட கம்மி வட்டி காசு வாங்கிட்டு போய் வேற இடத்துல அதிக வட்டி வர மாதிரி காசு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அவசரமா பொண்ணு பார்க்க கிளம்பிட்டு இருக்காரு. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னதும் இவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்க ஃபேமிலி மட்டும் போய் பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு என்ன சொல்லுது, இப்ப நான் 1,10,000 சம்பளம் வாங்குறது என்னமோ உண்மைதான், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேங்குது. இவங்க சரி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பேசிக்கிட்டுன்னு சொல்லி கல்யாணம் பேசி கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட பொண்ணை பத்தி சொல்லுவாங்க. அவகிட்ட ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் கிடையாது, வெறும் கீபேட் போன் தான். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான். இந்த காலத்துல இன்ஸ்டா இல்லாத பொண்ணா? அது எப்படி 1,10,000 சம்பளம் வாங்குது, அதுவும் அமெரிக்கால? கல்யாணம் ஆகி ராத்திரியில நான் உனக்கு ஒரு படம் காட்டுறேங்கிறான் ஹீரோ. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே. நம்ம ஹீரோ ஏதோ பல்லான படம் காட்ட போறான்னு நினைச்சு ஹீரோயின் உங்களுக்கெல்லாம் கூச்சமா இல்லையா அப்படின்னு கேக்குது. எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையெல்லாமாடா பிபிடி போடுவ பீத்திரப்பல? உங்களுக்கு வெக்கமா ஃபீல் பண்ணலையா?
அவன் காட்ட போறத பாருமா, நீ அதிர்ச்சியில ஆழ்ந்து போயிருவ. நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நம்ம 6 படத்துல ஜாவா சுந்தரேசன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னோட வயசு 26, நான் மாசம் 13,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் 11,000 ரூபாய் சம்பாதிக்கிற பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிப்பேன். எனக்கு 32 வயசு இருக்கும்போது ஊர பக்கத்துல 1.5 கிரவுண்ட் இடத்த வாங்கி அதுல 1500 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் வீட்டை கட்டுவேன். அதையெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம். நான் வேலைக்கு போக மாட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. இட்ஸ் ஓகே. ஓகேயா? எனக்கு இல்லைன்னா உனக்கும் தானே இல்ல. அச்சோ, ஃபர்ஸ்ட் நைட் இல்லைன்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. வெடிஞ்சதும் ஹீரோயின் எல்லாருக்கும் காஃபி போட்டு தராங்க. காஃபிக்கு பதிலாக சீக்கக்கா பொடியை போட்டு காஃபி போட்டுருக்காங்க. டீயே இந்த கதின்னா அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு? மருமக சுட்ட இட்லியில இருக்கிற ஓட்டையெல்லாம் வீட்லயே போட்டதா இல்ல லேத்துல கொடுத்து போட்டதான்னு யோசிக்கிறேன். அங்கிள் இடியாப்பம் எப்படி இருக்கு? ஐயோ, அது இடியாப்பமா? அப்புறம் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனால் ஹீரோயின் சமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அதை சாப்பிட்டவங்களாம் ஆஹா அருமையாக சமைச்சிருக்காளே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் ஃபோனை போட்டு ஏமா உனக்கு தான் நல்லா சமைக்க தெரியுதே, அப்புறம் எதுக்காக இந்த விளையாட்டு அப்படின்னு கேட்குறாரு. அது நான் எடுத்தவொடனே நல்லா சமைச்சு தந்துட்டேன்னு வைங்க, நீங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனால் நான் கொஞ்சம் கேவலமாக சமைச்சு தந்துட்டு அப்புறம் நல்லா சமைச்சு தந்தேன்னா இப்போல்லாம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. அதனால தான் எனக்கு எதில் இருந்தாலும் ஒரு க்ரோத் இருக்கணும். உனக்கு இதில் ஏதாவது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? அதான் ஹீரோயின் சொன்னதில் எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப மூச்சா வருதுன்னு எந்திரிச்சிருக்காரு. பார்த்தா ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கு. ஏமா முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் பிறந்ததே நைட்டில் பிறந்தேன்னா அதனால எனக்கு நைட்டில் தூக்கம் வராது. அது பிறந்து 1 வருஷத்துக்கு தானம்மா, அதுக்கப்புறம் ரெகுலர் டைமுக்கு பழகிருப்பல்ல அப்படின்னு தானே நம்மளா இருந்தா கேட்டிருப்போம். ஆனால் நம்ம ஹீரோ இப்ப பேசாம நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கலாமே. இங்க வா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. அங்க இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றான். இந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா போன மாசம் தான் பாஷ்னா ஒரு கார் வாங்கணும். இண்டிவிஜுவலா ஒரு பெரிய பங்களா டைப்பா ஒரு வீடு ஒன்று கட்ட பிளான் பண்ணிருக்கோம். சரியான பெருமை பீத்த கழிச்சுதே. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ரபிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் MS பாஸ்கர் இவ்வளோ பெரிய வரி பேசுவாரு. Come to reality. See the society. You have to read lot of people instead of reading invaluable books to earn money. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இங்க இன்டர்மிஷன் தான் செம்ம காமெடியே. முன்ன பின்னணி எந்த கான்டெக்ஸ்டுமே இல்லாம இப்படி ஒரு இன்டர்மிஷன். யோசிக்கோ, 100 தடவை யோசிச்சிட்டேன். வேலைக்கு போக மாட்டேனா? இவர் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாரா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவரு 1 கோடிக்கு லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட டீம்மேட் ஒருத்தனை ப்ராஜெக்ட் மேனேஜர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாராம். பெஞ்சில் உட்கார வச்சா என்னப்பா, அவன் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்க வேண்டியது. அதுக்கு போயிட்டு எப்படி இதெல்லாம் பண்ணலாம் நீன்னு மேனேஜர் கிட்ட சண்டைக்கு நிற்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் போட நம்ம பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி அனுப்பிடுறான். இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொம்மையை பிடிச்சி வச்ச மாதிரி ஒரே ரியாக்ஷனில் இருக்கிறாங்க. இவங்க சோகமாக இருக்கிறாங்களா, கோபமாக இருக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எதிர்ச்சியா ஒரு நாள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ 1 கோடி லோன் போட்டு பணம் போட்டார் இல்லையா, அவன் அடிச்சிட்டான் ஓட்டம். விஷயம் தெரியுமா? மங்கள ஃபைனான்ஸ் ஓனரு ராத்திரியோட ராத்திரியா மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு பாருங்களேன். அப்புறம் கம்பெனிலையும் ஹீரோவால தான் இவங்க எல்லாரும் பணத்தை போட்டு ஏமாந்துட்டாங்க அப்படின்னு கம்பெனி விட்டே தூக்கிடுறாங்க. ஹீரோக்கு வேலை இல்லை, அதனால சம்பளம் இல்லை, வாங்கின கடனுக்கெல்லாம் வட்டி கட்ட முடியல. நம்ம ஹீரோ வீட்டில் சும்மாவே இருக்காரு. ஹீரோயின் தான் வேலைக்கு போறாங்க. நகை எல்லாத்தையும் திருடி வித்து கடனில் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஏமாத்தனவனை கண்டுபிடிச்சு போய் என் காசை திருப்பி கொடுறா அப்படின்னு கேட்கறாரு. முதல்ல மிஞ்சி பார்க்கறாரு, முடியாதுன்ட்டான். அப்புறம் உட்காந்து கிஞ்சி பார்க்குறாரு, அதுக்கும் முடியாதுன்ட்டான். அப்புறம் மிஞ்சாதா கெஞ்சறதான்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் வாப்பா அப்படின்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டுறாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கத்தி கதறி அழுது மன்னிப்பு கேட்டு ஒரு ட்ராமாவே பண்ணிடுறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் வேலைக்கு போகிறாங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. அப்படிலாம் யாரும் நினைக்க வேணாம், ஹீரோ வேணாம் தான் சொல்கிறாரு. ஹீரோயின் தான் பரவாயில்ல உங்களுக்காக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இந்த படத்தோட கதையை கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களும் கமெண்ட்டில் ஒரு காட்டிட்டு போங்க.